நாமக்கலில் விஜய் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதை அடுத்து காலையிலேயே தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் உன்னை பெற்றாலா இல்ல யானை கக்குச்சாடா நான் கேட்க மாட்டேனாங்க. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நாம் நாமக்கல் KS திரையரங்கு அருகில் இருக்கின்றோம். இந்த இடத்திலே தான் விஜய் அவர்கள் வந்து இன்னும் 2 மணி நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. நம்ம ஊருக்கு நம்ம தளபதி நம்ம நாமக்கல் நம்ம மண்ணுக்கு வந்துட்டாரியா. நாளைக்கு ஒரு நாள் இன்னைக்குலாம் இன்னைக்கே திருவிழா மாதிரி எல்லாமே வந்து கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்க. யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது, பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்னேன். வர 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குதுல்ல, ஒரு இளைஞராக உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிகே தானே. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். டிவிகே தானா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா? அடுத்த வருஷம் வாங்குவீங்களா? விளங்கும்டா நாரப்பயல. சரி, எப்படி எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேன். இந்த ஆட்சியில வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? திமுக ஆட்சி ஏடிஎம்க ஆட்சி என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன கொள்கை செஞ்சிருக்கீங்க? இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போட்டு இருக்கு. தமிழ் சொல்ற தலையில் நின்றா வள்ளுவர் சொல்லுவார் இருக்கான். சூரிய அமைச்சா தாமரை மலரும். அந்த தத்துவம்லாம் எனக்கு இருக்கு. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? இன்னைக்கு என்ன செய்யறீங்க? பூரா பொம்பளை பூரா 1000 ரூபாய் காசு பூரா பஸ் காசு பூராமே எவ்வளவு டிக்கெட் கொடுப்பீங்க? அது எங்க வராங்க? ஆம்பளை ஓட்டாத்து அதை கட்ட முடியும். அட அற போத நாயே. என் தலைவர் டிவிக்கு மோடியா டிவியா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இது யாரா? அன்பு செல்வா IPS தானே. நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாமக்கல்ல இருந்து வரணும். இங்கதான் வீடு. விஜய் பாக்குறதுக்கு வரணும். இவனுங்களை நம்பி நான் வேற கட்சி ஆரம்பிச்சுட்டேன். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பாதி பேருக்கு ஓட்டு இல்ல. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நாங்க 4 மணிக்கு வந்துட்டோம். சாப்பாடே வேணாம், விஜய் தானே எங்களுக்கு. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறீங்க. நேத்து நைட்ல தூங்கிட்டு இருக்கோம். இங்க தான் படுத்திருக்கோம் விஜய் பாக்குறதுக்காக. கூட்டம் வந்துடும், நாங்க ஃபர்ஸ்டா பாக்கணும்னு இங்க நைட்ல இருந்து இருக்கோம். நான் சாப்பிட கூட இல்லாம. 2026 விஜய் தான் தளபதி தான். டிவிகே பயலுகடா கொடூரமா கொடூரமா. டேய் நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பலான மேட்ரு கிசு பேசுறீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. இது ஒரு சனியே, இது ஒரு சனியே. 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சிட்டாராமா. அவரு கருப்பு சட்டை போட்ட சார் சொல்றாரு சனிக்கிழமை சனியன் போயிருச்சுன்னு சொல்றாங்க. யாரு ஒரு கட்சியை பத்தி தப்பா சொல்றது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு ஒரு கட்சி இலக்காரமா பேசக்கூடாது. ஏன் கட்சியை இலக்காரம் பேசுறீங்க? பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. ஒன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அண்ணனை போய் நீ பாத்துட்டு வாமா, நீ நாளைக்கு போய் எப்படினாலும் நீ ஸ்டேஜ்ல ஏறி பாக்கணும். அண்ணனை நீ பார்த்து எனக்கு நீ அண்ணன் கூட நின்று போட்டோ எடுக்கணும், எடுத்து நீ அனுப்பணும்னு சொல்லி போன் பண்ணாலுங்க. நாரப்பழுக பாத்துக்கிட்டே இருந்து பாஞ்சாங்க வச்சுக்க, வாழ்க்கையை கண்டகண்டலாக்கிடுவாங்க. நாங்க வந்து குளத்துல பக்கத்துல இருந்து வரோம். காலையில 5 மணிக்கு இருந்து கிளம்பி பைக்ல வந்து கரூரும் போவோம். கண்டிப்பா அண்ணன் வண்டி பின்னாடியே போவோம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி 2026 எங்களோட இது என்ன நீங்க பாப்பீங்க எல்லாருமே. தாயாளி வேற சும்மா இருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டா போடுறா தம்பி பிரேக்க. நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேன்.
நான் வாரத்துல எப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்தி தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. நேத்து ஒரு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், அண்டா எவ்வளவு பெரிய தலை, அண்டா எவ்வளவு பெரிய தலை. இசு வாயில வரல, இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். ஒரு வந்து முதலீட்டு இழுக்கிறாங்க. முதலீடு என்ன பண்ணிட்டீங்க? 12,000 கோடிக்கு முதலீட்டு ஒசூர்ல போய் வைக்கிறாரு. என்னதுங்க? ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. நோ ப்ராப்ளம். இது பேர் வைக்கிறேன், என் பையனுக்கு பேர் வைக்கல, தளபதியா வந்து பேர் வைக்கணும். அதனால வந்திருக்கோம், நானே ஒய்ஃப் வந்திருக்கோம். ஏண்டா குழந்தைகளெல்லாம் கூட்டு வராதுனா சொன்னா ஏன்டா குழந்தைகளை கூட்டு வரீங்க? நீங்க பண்றதுனால தான்டா எனக்கு போலீஸ்காரங்க பர்மிஷனே தர மாட்டேங்கிறாங்க. 2-3 குழந்தைகளை கூட இந்த இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு வருகிறார்கள். பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த ஒரு இருசக்கர வாகனம் சாலையின் ஓரத்தில் பைக் மீது மோதி காயம் ஏற்பட்டது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி. அவர் அண்ணனு கூட்டன்னு சொல்றாருல, நாங்க அண்ணனுக்கு கூட்டம் இல்ல. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. அண்ணே, யாரா என்னை கூப்பிட்டது? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? டேய், வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ, அபியூஸ் பண்றாங்க. டேய், இறங்குடா, இங்க வா. நம்ம என்னைக்கு உட்கார்ந்தோம்? சீட் தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். அண்ணனுக்கு ஆரத்தி எடுத்து மாலை மரியாதை செய்வோருக்கு தலா 50 ரூபாய் பரிசு. கபடியில தீய வச்சிருக்கி கருவாடிச்சிருக்கி. சார் வடகரியாலும் தொலைகரியாலும் போலாகுது. என்ன சாப்பிடுங்க சார். அவ்வளவு ஆர்வம் நான் உங்களை பார்க்கணும்னு. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? என்ன எழுதியது? சில்றல்ல போங்கடி. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி. நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி. ஆரம்பத்துல பேசும்போது மைக்கு சாரி, எனக்கும் அந்த மைக்குக்கும் எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. எங்காச்சும் உருப்படியா இருக்கிறாரா அந்த மனுஷன்? என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு நான் எதிரில வந்தா ஒண்ணுக்கு போற நாய் நீ உனக்கு சீட்டா? தேர ஊரும் நம்ம நாமாக்கள் உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி. அவனை பாத்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.